சி செவஞ்சரஸ்டுடைய யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் சுக்கிர பகவானுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சனி பகவானுடைய வக்கர பயிற்சி பலன் காணலாம். இந்த வருஷம் மீனம் ராசி ரேவதி நட்சத்திரம் 2ஆம் பாதத்திலிருந்து சனி பகவான் வக்கரகதியில் ரேவதி நட்சத்திரம் 1ஆம் பாதம், உத்திரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம் வரை பின்னோக்கி செல்கிறார். 2026ஆம் வருடம் டிசம்பர் மாதம் 10-12-2026 வரை, அதாவது ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை மாதம் 24 வரை சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி செல்கிறார். உத்திரட்டாதி நட்சத்திரத்திலிருந்து வக்கரம் நிவர்த்தியாகி மீண்டும் நேர்கதியில் முன்னோக்கி செல்வார். இந்த வருஷம் ஐப்பசி மாதம் 14 வரை கடகம் ராசியில் ஆயில்யம் நட்சத்திரத்தில் குரு பகவான் உச்சமாக செல்கிறார். குரு உச்சமாக நின்று 9ஆம் பார்வையால் வக்கர சனி பகவானை பார்வை செய்கிறார். ஆதிசேஷன் நட்சத்திரத்திலே குரு உச்சமாக இருந்து சனியை பார்வை செய்யும் போது பார்த்தீங்கன்னா விஷ ஜந்துக்கள், பாம்பு, தேளு, போரா, நண்டுவாகுழி, விஷ ஜந்துக்கள் அடிக்கடி மக்கள் கண்ணுக்கு தென்படும். மக்களை தீண்டவும் செய்யும். மக்களை மட்டும் அல்ல, வளர்ப்பு பிராணிகளையும் விஷ ஜந்துக்கள் தீண்டவும் செய்யும். கிராமப்புறங்களில் உள்ளவர்கள் விஷ ஜந்துக்களிடம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். சுக்கிர பகவானுடைய நட்சத்திரங்கள் 3: பரணி, பூரம், போராடம். நெருப்பு ராசியில் உஷ்ணமாக, அக்னியாக சுக்கிர பகவானுடைய நட்சத்திரங்கள் அமர்ந்திருக்கிறது. சுக்கிர பகவான் அப்படின்னாலே வசதி வாய்ப்பு, ஆடம்பர வாழ்வுக்கு, சுகபோகத்திற்கு, சந்தோஷத்திற்கு ஒரு காரகன். சுக்கிரன் மலைக்கு அதிபதியானவர். அதாவது மழை பொழிந்தாதான் பூமி குளிரும், புல் பூண்டு மரம் செடி கொடிலாம் செழித்து வளரும். மழை இல்லாமல் காஞ்சிச்சுன்னா எல்லாமே செடி கொடிலாம் காஞ்சி போயிடும், குடிநீருக்கே தண்ணி இல்லாமல் போயிடும். சுக்கிர கிரகம் பார்த்தீங்கன்னா மனித வாழ்வுக்கு ஒரு உன்னதமான கிரகம். சுக்கிர பகவானுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் அனைத்து வசதி வாய்ப்புகளையும் சுகபோகங்களையும் இவங்க பெற்று விடுவார்கள். சுக்கிர பகவானுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நல்ல அழகான உடல்வாகு கொண்டவர்கள், திறமைசாலிகள், அதிக கோபப்படக்கூடியவர்கள், எதையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்து கொள்ளக்கூடிய ஆற்றல் சுக்கிர பகவானுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டு. சுக்கிர பகவான் அசுர குரு. அசுர குணமும் சுக்கிர பகவானுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மேலோங்கி காணப்படும். அன்பு பாசமாக பேசுவாங்க, இருந்திருந்தாப்புல அதிகாரமாக ஆவேசப்படுவாங்க, அதிக கோபம் படுவாங்க. மேசம் ராசியில் 2வது நட்சத்திரமாக பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 மாதம் முழு நட்சத்திரமாக அமர்ந்திருக்கிறது. மேசம் ராசி அன்பர்களுக்கு 7 நாட்டு சனியில் விரயச்சனி ஓடிக்கொண்டிருக்கிறது. 7 சனி வந்துருச்சு அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா முதல் சுற்று, 2வது சுற்று, 3வது சுற்று. ஒரு மனிதனுக்கு 3 சுற்றுகள் உண்டு: மங்குச்சனி, பொங்குச்சனி, மரணச்சனி என்று. முதல் சுற்று நடக்கக்கூடியவர்களுக்கு பெரும்பாலும் தெரிவிக்காது. இருந்தாலும் பள்ளி படிக்கிறாங்க அப்படின்னா படிப்பில் தடங்களை ஏற்படுத்திடும், படிப்பில் மந்தத்தை உண்டாகிறோம். இருந்தாலும் இளம் வயதில் வரக்கூடிய 7 நாட்டு சனி சாப்பாட்டுக்கு வழி இருக்காது, பசி பட்டினி, நல்ல துணிமணி பார்த்தீங்கன்னா போட முடியாது. 2வது வரக்கூடிய 7 நாட்டு சனி அதான் திருமண காலம், ஒரு வேலை சம்பாதிக்கக்கூடிய காலம். 2வது சுற்று வரக்கூடிய 7 நாட்டு சனி வேலை தொழில் மூலம் அதிக உழைப்பு, அதிக கஷ்டம், அதன் மூலம் அனுபவம், திருமணம், சொந்த பந்த உறவுகள் மூலம் அனுபவம். 2வது சுற்று 7 நாட்டு சனி நடக்கக்கூடியவர்களுக்கு வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் அனுபவங்களை கொடுத்துருவார். 3வது சுற்று 7 நாட்டு சனி நடக்கக்கூடியவர்களுக்கு குடும்பத்தில் மனைவி மக்களிடம் பார்த்தீங்கன்னா ஒற்றுமையாக இருக்கணும். 3வது சுற்று 7 நாட்டு சனி நடக்கக்கூடியவர்கள் தான் உறவுகளிடம் அனுசரித்து போகணும். சுற்றி இருப்பவர்களிடம்
அனுசரித்து போகணும். 3வது சுற்று 7 நாட்டு சனி நடக்கக்கூடியவர்களுக்கு தான் குடும்பத்தில் உங்களுக்கு சாதகமற்ற திசை நடந்துச்சுன்னா குடும்பத்தில் ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணி ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச முடியாத மாதிரி பிரிஞ்சு போகிற மாதிரி சூழ்நிலையை ஏற்படுத்திடும். இதை எல்லோரும் கவனத்தில் கொள்ளுங்கள். மேசம் ராசி பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு 12வது வீட்டிலே 7 நாட்டு சனியில் விரயச்சனியாக சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி செல்கிறார். புதன் நட்சத்திரத்திலே சனி பகவான் செல்லும் போது புதன் நட்சத்திரத்திலே குரு அமர்ந்து பார்வை செய்கிறார். 3வது சுற்று 7 நாட்டு சனி நடக்கக்கூடியவர்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு சேர வேண்டிய சொத்துக்கள் பாகம் பிரித்து இப்போ பத்திரங்கள் எழுதி கொடுத்துடலாம். 3வது சுற்று 7 நாட்டு சனி நடக்கக்கூடியவர்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த 7 நாட்டு சனி நடக்கும்போது தான் தன்னுடைய பேரில் இருக்கக்கூடிய பத்திரங்கள் தன்னுடைய பிள்ளைகள் பேருக்கு மாறும். இது 100% பேருக்கு. 3வது சுற்று 7 நாட்டு சனி நடக்கக்கூடியவர்கள் அதெல்லாம் பத்திரம்லாம் எழுதி கொடுக்க மாட்டேன், பாகம் பிரித்து விட மாட்டேன், மகன்களிடம் சண்டை கட்டுறது, மகன்களிடம் விரோதங்களை ஏற்படுத்திக்கிறது, மனைவி மக்களிடம் விரோதங்களை ஏற்படுத்திக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாத இருக்கக்கூடிய சூழ்நிலையும் 3வது சுற்று 7 சனி நடக்கக்கூடியவர்களுக்கு ஏற்படும். சனி பகவான் வக்கரகதியில் செல்லும் போது இந்த காலகட்டம் 3வது சுற்று 7 நாட்டு சனி நடக்கக்கூடியவர்கள் குரு 4ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கும் போது சொத்துக்களை பாகம் பிரித்து வைத்து விடலாம். இது உத்தமமான அமைப்பு. சனி வக்கரகதியில் பின்னோக்கி செல்லும் போது பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு தெய்வ அருள் உண்டு. பார்த்தீங்கன்னா பல கோயிலுக்கு போயிருப்பீங்க, பரிகாரம் பண்ணிருப்பீங்க. அந்த பரிகார பூஜைகள்லாம் இப்போ உங்களுக்கு பலன் தரும். தெய்வ அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். 12வது வீட்டில் சனி வக்கரகதியில் செல்லும் போது பாத யாத்திரை, கிரிவலம், நடந்தே போகிறது, ஒரு 10 கிலோமீட்டர், 20 கிலோமீட்டர், 50 கிலோமீட்டர், 100 கிலோமீட்டர், கால் நோக, முட்டி வலிக்க, பாதம் எரிய நடந்து போகும்போது விரயச்சனியினுடைய பாதிப்புகள் குறையும். சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது நடந்தே பள்ளிக்கூடம் போயிட்டு நடந்தே வருவாங்க, ஒரு 4-5 கிலோமீட்டர். நாங்களாம் அப்படி தான் போயிட்டு வந்துருக்குறோம். அது 7 நாட்டு சனி நடக்கும்போது நடந்து போகும்போது தான் சனியினுடைய பாதிப்பு குறையும். சனி வக்கரகதியில் பின்னோக்கி செல்லும் போது தேவையில்லாத செலவு, தண்ட செலவு, விரய செலவு பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் குறையும். குடும்பத்தில் யாருக்காவது ஒருத்தருக்கு அடிக்கடி நோய் நொடி வந்துகிட்டு இருந்துச்சு, உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு, மருத்துவ செலவுகள் அதிகமாக பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் குறையும். கார்த்திகை மாதம் 24 வரை இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுப செலவுகள் ஏற்படும். வீடு கட்டலாம், திருமண வயதில் உள்ளவர்களுக்கு வரன் செட்டாகி திருமணம் செய்யலாம். சுப செலவுகளை இந்த காலகட்டத்தில் கார்த்திகை மாதம் 24 வரை 10/12/2026 வரை பரணி நட்சத்திர அன்பர்கள் குடும்பத்தில் நடக்கும். சனி பகவானுடைய நேர் 7ஆம் பார்வை 6வது வீட்டின் மேல் விழுகிறது. இப்போ பார்த்தீங்கன்னா எதிரிகள் தொல்லை இருக்காது. வேலை உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கும். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும். வேலை தொழில் உத்தியோகத்தில் கூடுதலான கஷ்டம், அதிகமான கடுமையான கஷ்டம் இருந்துச்சு, அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் குறையும். சொந்த பந்த உறவுகள் சுற்றி இருப்பவர்களிடம் ஓரளவு பிரச்சனை இருக்காது, கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கலாம். சனி பகவானுடைய 10ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு 9வது வீட்டின் மேல் விழுகிறது. தெய்வ அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். பார்த்தீங்கன்னா இப்போ கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா இறைவனுடைய அனுகிரகம் முழுமையாக கிடைக்கும். பயண போக்குவரத்து சென்று வரலாம். கோவிலுக்கு ஆன்மீக சுற்றுலா, இன்ப சுற்றுலா, படிப்பதற்காக, வேலைக்காக வெளியூர் சென்று வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சனி பகவானுடைய 10ஆம் பார்வை மேசராசிக்கு 9வது வீட்டின் மேல் விழும்போது பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு அப்பாவுக்கும் மகனுக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் குறையும். அப்பாவும் பிள்ளையும் சந்தோஷமாக பேசிக்காங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு அனுசரணையாக இருப்பாங்க. சனி பகவானுடைய 3ஆம் பார்வை பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு 2வது வீட்டின் மேல் விழுகிறது. அப்போ குடும்பத்தில் இதுவரை விரய செலவு, தண்ட செலவு, தேவையில்லாத செலவு, மருத்துவ செலவு, இப்படி பணம் காசு அனாவசியமாக செலவாகிட்டு இருந்துச்சுன்னா அந்த பணம் இப்போ கட்டுக்குள் வரும். குடும்ப தேவைக்காக, சுப காரியங்களுக்காக பரணி நட்சத்திர அன்பர்கள் குடும்பத்தில் இப்போ பணம் காசு செலவாகும். கடன் இருந்தால் கடனை கொடுத்து அடைக்கலாம்.
அதற்கான வருமானம், பணச்சம்பாத்தியம் பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு கார்த்திகை மாதம் 24 வரை சனி வக்கர காலம் உங்களுக்கு கொடுக்கிறது. புதிதாக வீடு கட்டலாம், புதிதாக வண்டி வாகனங்கள் வாங்கலாம். இந்த வசதி வாய்ப்புகளும் இந்த காலகட்டம் பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு சனி வக்கர காலம் ஏற்படுத்துகிறது. பயன்படுத்தி கொள்ளலாம். T70 ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.